வாழ்க்கையில சில நேரங்கள்ல நாம போற பாதை சரிதானான்னு ஒரு சந்தேகம் வரும். எடுக்கிற முடிவுகள்ல ஒரே குழப்பம், மனசுல ஒரு நிம்மதியே இல்லாத நிலை. இப்படி எப்போதாவது உணர்ந்திருக்கீங்களா? நான் சரியாத்தான் போயிட்டு இருக்கேனா, இல்ல தப்பான திசையில என் பயணம் போகுதான்னு ஒவ்வொரு நாளும் ஒரு கேள்வி உங்களை துரத்துதா? அப்போ இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்குத்தான். ராத்திரியோட அமைதியில தூங்கப் போறதுக்கு முன்னாடி ஒரு சூறாவை ஓதி அதோட அர்த்தத்தை சிந்திக்கும்போது அது எப்படி உங்க வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியா மாறி உங்க பாதையை அழகா சரி செய்யும்னு இப்ப பார்க்கலாம். நம்ம பாதை இருண்டு போன மாதிரி உணர்வோம். இந்த இருட்டை நீக்கி நம்ம மனசுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கொடுத்து சரியான பாதையை நமக்கு காட்டக்கூடிய சக்தி எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உண்டு. அந்த வழிகாட்டுதலை நாம அவனிடம் இருந்துதான் தேடணும். அந்த வகையில திருக்குரான்ல வர்ற 92வது அத்தியாயம் சூரத்துல் லைல், அதாவது இரவு என்ற அத்தியாயம் நமக்கு மிக ஆழமான பாடங்களை சொல்லிக் கொடுக்குது. அல்லாஹ் இந்த சூறால இரவு மேலேயும் பகல் மேலேயும் இன்னும் ஆண் பெண்ணை படைச்ச அவன் மீதும் சத்தியம் செஞ்சுட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றான். நிச்சயமாக உங்களுடைய முயற்சி பலவாகும் என்று கூறுகிறான். ஆமா, இந்த உலகத்துல வாழுற ஒவ்வொருத்தரோட முயற்சியும் நோக்கமும் வேற வேற. அல்லாஹ் இந்த வசனம் மூலமா நம்ம செயல்களையும் நாம தேர்ந்தெடுக்கிற பாதைகளையும் 2 வகையா பிரிக்கிறான். ஒரு கூட்டம் தர்மம் செஞ்சு இறையச்சத்தோட நடந்து நல்ல விஷயங்களை உண்மைப்படுத்துறாங்க. இன்னொரு கூட்டமோ கஞ்சத்தனம் செஞ்சு அல்லாஹ் தங்களுக்கு தேவையில்லைன்னு நினைச்சு நல்ல விஷயங்களை பொய்யாக்குறாங்க. யார் நல்ல வழியில போறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்துக்கான பாதையை இலகுவாக்குவதாகவும், யார் தீய வழியில போறாங்களோ அவங்களுக்கு நரகத்துக்கான பாதையை இலகுவாக்குவதாகவும் அல்லாஹ் வாக்களிக்கிறான். இந்த சூறாவை நீங்க ராத்திரியில ஓதி இதோட அர்த்தத்தை சிந்திக்கும்போது, யா அல்லாஹ், நான் எந்த பாதையில போயிட்டு இருக்கேன் என்ற ஒரு சுயபரிசோதனை உங்களுக்குள்ள நிச்சயம் உருவாகும். இரவு நேரம் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். பகல் முழுக்க கேட்ட சத்தமெல்லாம் ஓய்ஞ்சு உலகமே அமைதியா இருக்கிற அந்த நேரத்துல நம்ம மனசு ரொம்ப தெளிவா சிந்திக்க ஆரம்பிக்கும். இந்த நேரத்துல அல்லாஹ்வை வணங்குறது அவன்கிட்ட இன்னும் நெருக்கமா போறதுக்கு ஒரு சிறந்த வழி. கடமையான தொழுகைகளுக்குப் பிறகு மிகச் சிறந்த தொழுகை இரவில் தொழும் தொழுகைதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த நேரத்துல எழுந்து தொழுறதும், குர்ஆன் ஓதுறதும், திக்ர் செய்றதும், பாவ மன்னிப்பு கேட்கிறதும் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான செயல்கள். உண்மையான வழிகாட்டுதல் குர்ஆன்லயும் நபி வழியிலும் தான் இருக்கு. சூரத்துல் லைல் அந்த வழிகாட்டுதலை புரிஞ்சுக்க ஒரு திறவுகோல் மாதிரி. அது வெறும் வார்த்தைகள் இல்லை, நம்ம வாழ்க்கையையே திரும்பி பார்க்க வைக்கும் ஒரு கண்ணாடி. இன்றைய ராத்திரியிலிருந்து இந்த ஒரு நல்ல அமலை உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியாக்கிக்க முயற்சி பண்ணுங்க. இந்த ஒரு சின்ன முயற்சி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொண்டு வரலாம். அல்லாஹ் நம் எல்லாரையும் நேரான வழியில செலுத்துவானாக. ஆமீன். இரவின் அமைதி உலகையே ஆளும் அந்த நேரத்தில் எல்லா உயிரினங்களும் உறக்கத்தில் ஆழ்ந்திருக்கும்போது நீங்கள் மட்டும் உங்களுடைய மென்மையான படுக்கையை விட்டு எழுந்து உங்கள் இறைவனுக்காக நிற்கிறீர்கள் என்றால் நீங்கள்தான் இந்த உலகின் மிகப்பெரிய பாக்கியசாலி. அந்த தனிமையில் உங்களுக்கும் உங்கள் இறைவனுக்கும் இடையே எந்த திரையும் இல்லாத அந்த பரிசுத்தமான நேரத்தில் நீங்கள் சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கும் நீங்கள் ஏந்தும் கரங்களுக்கும் ஒரு மகத்தான சக்தி இருக்கிறது. அதுதான் தஹஜ்ஜுத். ஆனால் பல சமயங்களில் அந்த தஹஜ்ஜுத் தொழுகையில் நின்று அல்லாஹ்விடம் என்ன கேட்பது, எப்படி கேட்பது, எந்த வார்த்தைகளைக் கொண்டு அவனை புகழ்வது என்று தெரியாமல் ஒரு விதமான தயக்கமும் தவிப்பும் நம்மில் பலருக்கும் ஏற்படுவதுண்டு, இல்லையா? நம்முடைய தேவைகள் மலை போல் குவிந்திருக்கும். ஆனால் அதை வெளிப்படுத்த வார்த்தைகள் வராமல் தடுமாறுவோம். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய, உங்கள் பிரார்த்தனைகள் சந்தேகமின்றி ஏற்கப்படக்கூடிய அந்த முக்கியமான தஹஜ்ஜுத் நேரத்தில் அல்லாஹ்விடம் கேட்பதற்கென பிரத்யேகமாக நம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த 3 சக்தி வாய்ந்த துஆக்கள் இருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? கவலைப்பட வேண்டாம். அந்த 3 மகத்தான திக்ர்களைப் பற்றித்தான் நாம் இங்கே விளக்கமாக பார்க்கப் போகிறோம். இந்த திக்ர்களைக் கொண்டு உங்கள் தஹஜ்ஜுத் தொழுகையை நீங்கள் அலங்கரிக்கும்போது உங்கள் பிரார்த்தனைகள் வானத்தின் வாசல்களைத் தட்டும் இன்ஷா அல்லாஹ். வாருங்கள், ஒவ்வொன்றாக பார்க்கலாம். நீங்கள் தஹஜ்ஜுத் தொழுகைக்காக கண்விழிக்கிறீர்கள். அந்த உறக்கம் என்பது ஒரு சிறிய மரணத்திற்குச் சமமானது. அந்த மரணத்திலிருந்து
உங்களை மீண்டும் உயிர்ப்பித்த அந்த ரப்புக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? அதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த முதல் துஆ இதுதான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். துஆவின் பொருள், புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அவனே நாம் மரணித்த பிறகு உயிர்ப்பித்தான். இன்னும் நாம் அவன் அளவிலேயே செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். மரணித்த பிறகு என்பது தூங்கிய பிறகு என்பதாகும். எவ்வளவு அழகான துவக்கம் பாருங்கள். நீங்கள் தஹஜ்ஜுத்திற்காக எழுகிறீர்கள். ஆனால் அது வெறுமனே தொழுகைக்கான தயாரிப்பு அல்ல. அது மறுமைக்கான ஒரு நினைவூட்டல். யா அல்லாஹ், இந்தச் சிறிய மரணத்திலிருந்து நீ என்னை காப்பாற்றியது போல் நாளை மஹ்ஷர் பெருவெளியில் அந்த நிரந்தரமான வாழ்விற்காகவும் என்னை எழுப்புவாயாக என்ற பிரார்த்தனையுடன் உங்கள் உரையாடலைத் தொடங்குகிறீர்கள். இந்த துஆவை நீங்கள் ஓதும்போது 2 மகத்தான பலன்கள் கிடைக்கின்றன. ஒன்று, உங்களை மீண்டும் உயிர்ப்பித்த இறைவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள். இரண்டாவது, மறுமை சிந்தனையை உங்கள் இதயத்தில் விதைத்து உலக ஆசைகளை தற்காலிகமாக ஒதுக்கி வைத்துவிட்டு முழுமையான இறை சிந்தனையுடன் தொழுகையைத் தொடங்குகிறீர்கள். முதல் துஆவை ஓதி மறுமையை நினைவு கூர்ந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மகத்துவத்தை, அவனது வல்லமையை போற்றும் விதமாக ஒரு நீண்ட அழகான துஆவை கேட்பார்கள். இரண்டாவது, சக்தி வாய்ந்த துஆ. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அன்த நூருஸ் ஸமாவாதி வல் அர்த் வமன் ஃபீஹின்ன வலக்கல் ஹம்து அன்த கையிமுஸ் ஸமாவாதி வல் அர்த் வமன் ஃபீஹின்ன. யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும். நீயே வானங்கள், பூமி மற்றும் அவற்றுக்குள் இருப்பவை அனைத்திற்கும் ஒளி ஆவாய். உனக்கே எல்லா புகழும். நீயே வானங்கள், பூமி மற்றும் அவற்றுக்குள் இருப்பவை அனைத்தையும் நிர்வகிப்பவன், நிர்வாகி ஆவாய். சுப்ஹானல்லாஹ். இந்த வார்த்தைகளின் ஆழத்தை சற்று சிந்தியுங்கள். நீங்கள் யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? வானங்கள் மற்றும் பூமியின் ஒளி அவன். அந்த ஒளியில் ஒரு சிறு துளிதான் இந்த பிரபஞ்சத்தையே பிரகாசமாக்குகிறது. நீங்கள் காணும் நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் அனைத்தும் அவனது ஒளியின் பிரதிபலிப்புகளே. அந்த மகத்தான ஒளியின் அதிபதியிடம் நீங்கள் நேரடியாக பேசுகிறீர்கள். இந்த துஆவை நீங்கள் உணர்ந்து சொல்லும்போது உங்கள் முன்னிருக்கும் பிரச்சனைகள், கவலைகள், தேவைகள் அனைத்தும் எவ்வளவு அற்பமானவை என்பதை உணர்வீர்கள். ஏனென்றால் நீங்கள் கேட்பது இந்த முழு பிரபஞ்சத்தையும் நிர்வகிக்கும் அதிபதியிடம். அவனுக்கு உங்கள் தேவையை பூர்த்தி செய்வது என்பது மிக மிகச் சுலபமான காரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தைகளைக் கொண்டு தஹஜ்ஜுத்தை தொடங்கும்போது அது அவர்களின் பிரார்த்தனைக்கு ஒரு அளப்பரிய பலத்தை கொடுத்தது. இரவின் கடைசி பகுதியில் அல்லாஹ்வின் மகத்துவத்தை இந்த வார்த்தைகளில் நீங்கள் நினைவுகூரும்போது உங்கள் துஆக்கள் நிச்சயம் அங்கீகரிக்கப்படும்.